ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. பாரதியை வந்து ஆதியோட சேரில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் தெரிய போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பாரதி வந்து செம கோபமாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஸ்வேதா கிட்ட. இங்கே பாரு ஸ்வேதா, உன்ன மாதிரி நான் ஒன்றும் வெட்டி ஆள் கிடையாது, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், உன்னோட வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் மேற்கொண்டு அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக போகிறாங்க. சாரதா வந்து எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. என்னத்த அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே அவளை சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு. விடு, இது அவள் என்ன பேசினா பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து ஆஃபீஸ்க்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க அவங்க புது ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு என்னமோ ஆதி வந்து நம்ம பாஸ் வந்து ஒன்றை தான் சைட் அடிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு அப்படின்னோடனே, நீ வேணால் பாரு, இப்போ நம்ம பாஸ் வருவார், வந்தோன்னே உன்னை வந்து கரெக்டாக வந்து உன்னை மட்டும் பார்ப்பாரு பாரு, அப்படி மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கேன், நிச்சயமாக வந்து உன்னை வந்து சைட் அடிக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னோடனே, அப்படிலாம் தேவையில்லாமல் பாஸை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு சொன்னான்னா, பின்ன உன் ஆளை பற்றி பேசாமல் நான் வேறு யாரை பற்றி பேசுகிறது, என்ன பேச்சு பேசுகிற, அவரை போய் ஏன் ஆளுன்னு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அது முதல்ல தெரியுமா அப்படின்னா, எல்லாம் தெரியும், உன் ஹஸ்பண்ட் எப்படி உன் மேலே பாசமாக இருப்பாரா இல்லை வந்து என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் பொறுமையாக இரு, ஏன் லிஸ்ட்டு போட்டு பறக்கிற, முதல்ல நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப தங்கமாக பார்த்துப்பாரு, என் பொண்ணும் இருக்கோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்படியா, இதே விஷயத்த அப்படியே போய் ஆதி கிட்ட வந்து சொல்லிட்டேன்னு வச்சேன் பாஸ்கிட்ட, அவரும் வந்து ஏன் எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, என் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன், என்ன எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறது அப்படின்னு. என்ன அப்படியே போய் கேட்க சொல்கிறியா, அதெல்லாம் கேட்க முடியாது, நீ முதல்ல வேலையை பாரு அப்படின்னா ஆதி கரெக்டாக உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே, அச்சோ பார்த்துடாதீங்க ஆதி அப்படின்னு குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆதி வந்து முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து பாரதியை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே வந்து சரி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, சும்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி போ, ஆமாம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னோடனே, இல்லை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி உள்ளே போயிடுறாங்க. பாத்தியா, நீ ஒன்றை மட்டும் வந்து சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு விசாரிக்கிறாரு, அந்தளவுக்கு உன் மேலே பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து ஆதி வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் வராங்க. வந்தோடனே, நம்ம பாஸ் வந்து இன்றைக்கி சாப்பாடு வந்து எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க. பார்த்தியா, உன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் உனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணாமல் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பார், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ போய் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஐடியா லவ் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் சாக்லேட் கொடு, அவர் வந்து என்ன கொடுத்து திடீர்னு கொடுக்குறது, உன் பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொல்லி சாக்லேட் கொடு, அவர் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக உன்னை வந்து லைட்டாக லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம், அதையே திரும்பி உனக்கு பரிசாக கொடுத்தாருன்னு, திரும்பி சாப்பிட்டுட்டு மீதி கொடுத்தாருன்னு ஏன், கன்ஃபார்மாக இது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. நான் வரலன்னு தரன்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க. பாரதி அவங்க ஃப்ரெண்டு அழைச்சிட்டு போனோன்னே, சார் என் பொண்ணுக்கு பர்த்டே, சாக்லேட் கூட சாப்பிடுங்க அப்படின்னோடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஆதி வந்து மீதி சாக்லேட்டை வந்து கொடுக்காதன்னு கண்ணில் பாரதி காட்டுறாங்க. வேணுன்ட்டே வந்து ஆதி வந்து கரெக்டாக கையில் கொடுத்து, பாதி இந்தாங்க மீதி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை வந்து கொடுத்து சைன் பண்ணுறதுக்கு வராங்க. ஆதி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தியா, நம்ம ஆதி சார் வந்து ஒரு படி மேலேயே போயிட்டார் லவ்வை தாண்டி, எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாகவே இருக்குது, இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்னோடனே, இந்த ஐடியாவில் கரெக்டாக ஆதி சார் வந்து கண்டிப்பாக மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னோடனே, நீ போய் ஆதி அவர்கிட்ட கோபமாக பேசு, ஃபோனில் வந்து லவுட் ஸ்பீக்கர் நான் வந்து இருக்கேன், அப்போ அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விளையாடுறியா, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னோடனே, நீ போய் வந்து எனக்கு பேசியே ஆகணும், அதை நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதிக்கிட்ட வந்து கோபமாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து பாரதி வந்து ஹக் பண்ணிக்கிட்டே பேசுகிறாரு நம்ம ஆதி. சார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன், என் ஹஸ்பண்ட் என்னை தாங்குன்னு உள்ளங்கையில் வச்சு தாங்குறேன், நீங்கள் எதுக்கு என்ன தேவையில்லாமல் பார்க்குறீங்க, என்ன பாரதி பேசுகிறீங்க, ஒரு ஸ்டாஃப் கிட்ட ஜென்ரலாக பேசுகிறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து டக்குன்னு கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இனி எனக்கு காலையில் பர்த்டே வந்து என் பொண்ணுக்குன்னு கொடுத்தா நீங்கள் பதிலுக்கு ஏன் கொடுத்தீங்க, நம்ம ஒருத்தருக்கு சாக்லேட் கொடுத்தா பதிலுக்கு வந்து அதே இனிப்பை கொடுக்குறது ஒரு ஜென்ரல் வழக்கம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஃபோனில் பேசுகிறத இவரும் ஆதியும் வேணுன்ட்டே விளாண்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பாரதி வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. வந்தோடனே டக்குன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து பாரதி 2 பேரும் நிற்கிறனால, சார் உங்கள் ஃபோனு கொடுங்க, பாஸ்வேர்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனோட பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அதில் வந்து பாரதி தாலி புது கல்யாணம் ஆன ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் பாரதி மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் ஆதி ஃபோட்டோவில் 2 பேரும் ஜோடியாக இல்லை. உடனே அவங்க ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நிச்சயமாக
நம்ம பாஸ் வந்து உன்னை லவ் பண்ணுறாரு, ஃபோன்லலாம் ஃபோட்டோ கூட வச்சுருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்காது, சும்மா ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.